தமிழ்நாட்டில் வரும் 11ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் திங்கட்கிழமை மிதமான மழை பெய்யும் என அறிவிப்பு. சென்னையின் ஒரு சில இடங்களில் 2 நாட்கள் மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என கணிப்பு. வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஒடிஷா அருகே செல்லும் என்றும் கணிப்பு. மும்பையில் தொடரும் வெள்ள பாதிப்புகள். சுரங்கப்பாதைகளை மூழ்கடித்த வெள்ளம். சில பகுதிகளில் மரங்கள் விழுந்து வாகனங்கள் சேதம். மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூர் பகுதியில் பஞ்சகங்கா ஆற்றில் வெள்ளம். மும்பை கோவா நெடுஞ்சாலையை மூடிய வெள்ளம். தத்தளித்தபடி சென்ற வாகனங்கள். மும்பையில் கனமழையால் விமான சேவை பாதிப்பு. 4 விமானங்கள் ரத்து. வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்ட 13 விமானங்கள். மகாராஷ்டிராவில் மழைநீர் சூழ்ந்து குண்டும் குழியுமான சாலையில் தடுமாறி சென்ற வாகனங்கள். ஸ்பைடர்மேன் உடையில் சென்று வாகன ஓட்டிகளுக்கு உதவிய நபர். குஜராத்தில் தொடர் மழையால் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளம். சாலைகளில் படகு போக்குவரத்து. நீச்சல் அடித்து சிறுவர்கள் உற்சாகம். விடுமுறை தினத்தை ஒட்டி குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். இதமான சூழல் நிலவும் இடையில் அருவிகளில் குளித்து உற்சாகம். சென்னை திருவேற்காட்டில் திருமண நிகழ்வில் ஒன்றாக பங்கேற்ற உதயநிதி, சீமான். திமுக தலைமை நிலைய செயலர் துறைமுகம் காஜா இல்ல திருமண விழாவில் இருவரும் ஒன்றாக பங்கேற்பு. சிலர் சோஃபா வந்தவுடன் தங்களை விட்டு சென்றுவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இந்த அரசியல் பேரிடர் காலத்திலும் தமிழ்நாட்டை திமுக காக்கும் என உறுதி. இன்றைக்கு நாட்டில் என்ன நடக்குது என்பதை நீங்கள் அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. என்ன நடந்தாலும் இன்னைக்கு சில பேர் சோஃபா வந்த உடனே நம்மளை விட்டுட்டு போயிருக்காங்க. தமிழ்நாட்டில் அரசியல் பேரிடர் காலம் ஏற்பட்டுள்ளதாக கூறிய உதயநிதிக்கு தவிக பதில். திமுக ஆட்சி காலம் முழுவதுமே தமிழக அரசியல் மற்றும் தமிழக மக்களுக்கு பேரிடர் காலம் என விமர்சனம். சோஃபா வந்தவுடன் வெளியேறிவிட்டார்கள் என அபாண்டமாக குற்றச்சாட்டுகளை கூறுவது சரியல்ல. ஆதாரங்களுடன் பேச வேண்டும் என உதயநிதிக்கு பே. சண்முகம் பதிலடி. சோஃபா கொடுத்ததுனால கூட்டணி கட்சிகள் எல்லாம் எங்களுக்கு போயிட்டாங்க இது அவர் சட்டமன்றத்திலையும் சொல்லியிருக்காரு. தொடர்ச்சியாக இதே தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை எதிர்க்கட்சி தலைவர் இப்படி சொல்லுவது என்பது தவறானது. அவருக்கு அப்படின்னா அதுக்கான ஆதாரத்தை அவர் வந்து வெளியேறணும். தவிக ஆதரவுக்கு பின்னால் எந்த சோஃபாவும் இல்லை, கல்லாப்பெட்டியும் இல்லை. விசிக விருது விழாவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன் பேச்சு.
மக்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். அந்த முன்மொழிவை நாம் வழிமொழிந்திருக்கிறோம். பீப்பிள் மேண்டேட், அதை நாங்கள் மரியாதை செய்திருக்கிறோம், அவ்வளவுதான். இதற்கு ஏதாவது நிபந்தனை இருக்கிறதா? நீங்கள் சொல்லுவது போல் சோபா கல்லாப்பட்டி, ஒருபோதும் விடுதலைக்கு போராடுகிறவர்கள் அருகில் அந்த சோபா பெட்டியும் வராது, கல்லாப்பட்டியும் வராது, வந்ததாக வரலாறும் இல்லை. பணம் கொடுப்பவர்கள் சோஃபாவில் தான் கொண்டு வர வேண்டுமா? வேறு வழிகளே இல்லையா? சோஃபாவை ஏன் கொண்டு வந்தார்கள் என தனக்கே தெரியாது என திருமாவளவன் பதில். குதிரை பேரம் நடந்திருப்பது உண்மை என்றால் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆளுநருக்கு அதிகாரம் இருந்தால் உடனடியாக தலையிட வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தல். குதிரை பேரத்துக்கான புகார் கொடுத்திருக்கிறாங்க. பாஜக, திமுக, அதிமுக கவர்னரிடம் புகார் கொடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு மீதான விமர்சனம் வைக்கிறது. அது உண்மையாக இருந்தால் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருந்தால் அவர் அதில் உடனடியாக தலையிட வேண்டும். தமிழ்நாட்டில் குதிரை பேர அரசியலை தொடங்கி வைத்தது திமுக தான் என வைகோ காட்டம். கம்பம் மதிமுக எம்எல்ஏவை ராஜினாமா செய்ய வைத்தது குதிரை பேரமா பெருச்சாளி பேரமா என்றும் கேள்வி. குதிரை பேரம் என்று சொல்லுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கேட்கிறேன். கம்பம் சட்டமன்ற தொகுதியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராமகிருஷ்ணன் சட்டமன்ற உறுப்பினரை அதே தொகுதியில் எம்எல்ஏ ஆக்கினீர்களே, அதென்ன பெருச்சாளி பேரமா குதிரை பேரமா? குதிரை பேரம் என்றால் என்னவென்றே தனக்கு புரியவில்லை. ஆளுநரிடம் எதிர்க்கட்சிகள் புகார் அளித்தது குறித்த கேள்விக்கு அமைச்சர் செங்கோட்டையன் பதில். குதிரை பேரத்தை முதலில் உருவாக்கிய நிலை திமுகவிற்கு இருக்கிறதே தவிர எங்களுக்கு இல்லை, அந்த நிலை இல்லை. குதிரை பேரம் என்பது என்ன என்று எனக்கு புரியவில்லை. எல்லோரும் குதிரை பேரம் என்கிறார். எப்படி அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்கு சிலபஸிலே தேடிக்கொண்டிருக்கிறோம். அது கிடைத்தால் அதற்கான பதில் சொல்லப்படும். தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கில் மேலும் ஒருவர் கைது. ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசின் வாகன ஓட்டுநரை கைது செய்தது காவல்துறை. அதிமுகவை சமயம் பார்த்து அழிப்பதற்கு முதல்வர் விஜய் அதிக கவனம் செலுத்துவதாக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் குற்றச்சாட்டு. சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும் என்றும் சாடல். ஐயா எடப்பாடி அவர்கள் கட்டி காத்து வருகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சமயம் பார்த்து அழிப்பதற்கு அதிரடி ஆஃபர்களை அள்ளித்தளித்து அதிக கவனம் செலுத்துகிறாரோ என்ற சர்ப்ரைஸும் தொடர்கிறது. ஆளுநர் மாளிகைக்கு பொதுமக்களை அழைத்து போட்டி அரசாங்கம் நடத்த முயற்சி நடப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் விமர்சனம். ஆளுநர் நடவடிக்கையை அரசும் முதல்வரும் தடுத்து நிறுத்த சட்ட நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். அமைச்சரவையில் தாவேக அளித்துள்ள பிரதிநிதித்துவம் ஒரு சமூகத்துக்கானது என கிருஷ்ணசாமி குற்றச்சாட்டு. தேவேந்திரர்கள், அருந்ததியர்களுக்கு கிடைக்க வேண்டிய 6 இடங்கள் எங்கே என்றும் கேள்வி. பட்டியலின மக்களுக்கான அதிகாரத்தை நாங்க எத்தனை 8 அமைச்சரை கொண்டு வந்திருக்கோம். 8 பேருக்கு 1 லட்சம் ரூபாயில வேலை கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். தூத்துக்குடி, தென்காசி இந்த மாவட்டங்களில் தேவேந்திர வேளாளர்கள் அடர்த்தியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு 6 பேரை கொடுத்துக்கிறாங்க. அதே போல மேற்கு மாவட்டங்களில் அருந்ததியர் கம்யூனிட்டி இருக்கிறாங்க. கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டத்தில், நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே கொடுத்துக்கிறாங்க. தேர்தலுக்கு முன்பே மனம் புண்பட்டதாக மதிமுக பொதுச்செயலர் வைகோ பேட்டி. திமுகவுக்கு உள்ளுக்குள் வஞ்சம் இருந்ததாகவும் குற்றச்சாட்டு. உதயசூரியனில் தான் நிற்க வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டோம். திமுக மீது மதிமுக பொதுச்செயலர் வைகோ குற்றச்சாட்டு.
ஜனநாயக இயக்கங்களான திமுகவும் அதிமுகவும் இணைவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆளுநர் காய் நகர்த்துவது ஏன் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன் கேள்வி. திமுக அதிமுக இணைவதில் என்ன பிரச்சனை என்கிறார்? அது ஜனநாயக இயக்கங்கள் எப்பொழுது கொண்டாலும் இணையலாம், அது கேள்வி அல்ல. ஆனால் ஆளுநர் காய் நகர்த்துவதுதான் கேள்வி. மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாயாக கட்டாயம் உயர்த்தி வழங்கப்படும். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி உறுதி. உங்களுக்கு பழைய மாதிரி கண்டினியூவா அந்த 1000 பணம் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். 2500 பணம் கொடுக்கறதுக்கும் அதுக்குள்ள வழிமுறைகள் நம்ம எல்லாமே ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு செஞ்சுட்டு தான் வரோம். நீண்ட ப்ராசஸ் இல்லையா, கொஞ்சம் டைம் எடுக்கிறது. மற்ற முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக உறுதியாக 2500 பணம் உங்களுக்கு வழங்கப்படும். திருவாரூர் மாவட்டத்தில் புதிய உச்சமாக 9,07,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல். 2,289 கோடி ரூபாய் விவசாயிகள் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் விளக்கம். தென்காசி மாவட்டம் மலையடிப்பட்டியில் 2500 ஆண்டுகள் பழமையான செங்கல் படிக்கிணறு கண்டுபிடிப்பு. காரிசாத்தான் மலையடி வாரத்தில் புதைந்திருந்த சங்ககால ரகசியம் வெளிச்சத்துக்கு வந்தது. தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல். ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் பேருந்து நிலையத்தில் அலைமோதிய கூட்டம். முருகனின் 6ஆம் படை வீடான மதுரை பழமுதிர்ச்சோலையில் குடமுழுக்கு விழா. திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் கோயில் குடமுழுக்கு விழா கோலாகலம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. சென்னை புனித தோமையார் மலை பேராலய பெருவிழா. தேர்பவனியில் திரளானோர் பங்கேற்பு. வருமாறு அன்போடு உங்களை அழைக்கின்றோம். சாட்சியாய் மரித்த புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள புனித மலையன் அழைக்கப்படுவாய் திருத்தூதே, எங்கள் தோம புகழ் நீதம் வாழ்க 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 தோமா. கர்நாடகாவின் மேகதாது பகுதியில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் ஆய்வு. அணை கட்டுவதற்கான அளவீட்டு பணியை கர்நாடகா தொடங்கியதாக புகார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் டிக்கெட் எடுக்காமல் ரயிலில் பயணித்த பெண் வழக்கறிஞர் டிக்கெட் பரிசோதகரிடையே மோதல். இருவர் மீதும் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு. பிரதமர் நரேந்திர மோடி நாளை முதல் 6 நாள்கள் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம். இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு செல்கிறார். உத்தரப்பிரதேச தேர்தலை முன்கூட்டியே நடத்த பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தொகுதி மறுசீரமைப்பு சட்டத்தை நிறைவேற்றிய சூட்டில் தேர்தல் அறிவிக்கப்பட வாய்ப்பு. உத்தரப்பிரதேச தேர்தலுக்கு பகுஜன் அரசியல் வியூகம் வகுக்கும் எதிர்க்கட்சிகள். பிற்படுத்தப்பட்டோர், தலித், முஸ்லிம் ஓட்டுகளுக்கு குறிவைக்கும் சமாஜ்வாதி, காங்கிரஸ் கூட்டணி. உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் 100 இடங்களில் பட்டியலின வேட்பாளர்களை களமிறக்க சமாஜ்வாதி திட்டம். பகுஜன் சமாஜ் கட்சியின் செல்வாக்கு குறைந்து வருவதால் சமாஜ்வாதி கட்சி புதிய வியூகம். இன்ஸ்டாகிராமில் சிறார் பாலியல் காட்சிகள் கொண்ட விளம்பரங்கள், பதிவுகளை நீக்க அரசு உத்தரவு. விரிவான விளக்கம் கேட்டு தாய் நிறுவனமான மெட்டாவுக்கு மத்திய மின்னணுவியல் அமைச்சகம் நோட்டீஸ்.
இயற்கை எரிவாயு விநியோகம் மீது விதிக்கப்பட்டிருந்த அவசரகால கட்டுப்பாடுகளை நீக்கியது மத்திய அரசு. எரிவாயு விநியோகம் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியதால் தளர்வு. பீகாரில் பங்கீப்பூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறார் பிரசாந்த் கிஷோர். முதன்முறையாக நேரடியாக தேர்தல் களம் காணும் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர். கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில் குடிநீரை வீணாக்கினால் 5000 ரூபாய் அபராதம். குடிநீரை மற்ற தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடாது என்றும் பெங்களூரு குடிநீர் வாரியம் எச்சரிக்கை. விசாகப்பட்டினம் கடல் பகுதியில் மாயமான 6 மீனவர்கள். கடற்படை ஹெலிகாப்டர்களுடன் தீவிர தேடுதல் வேட்டை. ஆந்திராவில் ஜூனியர் NTR நடிப்பில் உருவாகும் படத்தில் வரலாற்றை திரித்துள்ளதாக புகார். முருகன் வடபுலத்தில் பிறந்தவர் என்ற கருத்துருவாக்கத்துடன் படம் உருவாவதாக குற்றச்சாட்டு. முருகன் வரலாற்றை திரித்து தமிழர்களை இழிவுபடுத்தினால் கடும் எதிர்விளைவை சந்திக்க நேரிடும் என சீமான் எச்சரிக்கை. கலை என்ற பெயரில் வரலாற்று திரிவுகளை உண்மை என கட்டமைக்க முயல்வதாகவும் கண்டனம். கோயிலை கொள்ளையடிப்பவர்களை இந்துக்கள் விடமாட்டார்கள். அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை முறைகேட்டை குறிப்பிட்டு உத்தவ் தாக்கரே விமர்சனம். தெற்காசியாவின் மிகப்பெரிய தனியார் ஏவுகணை உற்பத்தி மையத்தை அமைக்கும் அதானி குழுமம் 2500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மத்திய பிரதேசத்தில் அமைகிறது. இருநூற்றி 250வது சுதந்திர தினத்தையொட்டி அமெரிக்க விமானப்படையின் சிலிர்ப்பூட்டும் சாகசங்கள். வானை வண்ணமயமாக்கிய வான வேடிக்கைகள். அமெரிக்கா எப்போதும் முதன்மையான நாடாகவே இருக்கும், ஒருபோதும் வீழாது. அமெரிக்காவின் 250வது சுதந்திர தின விழாவில் அதிபர் டொனால்டு டிரம்ப் சூளுரை. காமெனியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்றவர்கள் சிந்துவது போலி கண்ணீராக கூட இருக்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விமர்சனம். அமெரிக்கா ஈரான் இடையே ஜூலை 11ஆம் தேதி மீண்டும் அமைதி பேச்சுவார்த்தை. பாகிஸ்தானில் நடைபெறும் என சவுதி அரேபிய ஊடகம் தகவல். சீனா மற்றும் ரஷ்ய கடற்படைகள் நாளை முதல் கூட்டு போர் பயிற்சி. பிராந்திய பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை பேணும் வகையில் நடவடிக்கை. பாகிஸ்தானில் குழந்தைகளின் தொப்புள் கொடியை கடத்த முயன்றதாக 5 பேர் கைது. மருத்துவ சிகிச்சையில் பயன்படுத்துவதற்காக கடத்தலில் ஈடுபட்டதாக தகவல். ரோபோட்டுகளை ஏற்றுமதி செய்வதில் சீனா புதிய சாதனை. ஆண்டின் முதல் 5 மாதங்களில் 150 நாடுகளுக்கு சுமார் 1 கோடி ரோபோட்டுகள் ஏற்றுமதி. ஸ்பெயின் நாட்டில் LGBTQ+ சமூகத்தினர் பேரணி. உரிமைகள் சமத்துவத்தை வலியுறுத்தி முழக்கம். ஹமாஸ் அமைப்பு சரணடையும் வரை காசாவில் அமைதி கிடையாது. லெபனான் மீதான தாக்குதல்கள் தொடரும் எனவும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ எச்சரிக்கை. உலகின் பிரம்மாண்டமான பாதுகாப்பு அமைச்சக தலைமையகமான த ஆக்டகான் வளாகத்தை திறந்தது எகிப்து அரசு. அமெரிக்காவின் பென்டகனை விட 8 மடங்கு பெரிய கட்டடம்.
அமெரிக்காவின் தேசிய கொடி நிறத்தில் ஒளிரும் விண்மீன் கூட்டம். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தை ஒட்டி நாசா வெளியிட்ட புகைப்படம். நீண்டகால தோழி கௌரி ஸ்பிராட்டை கரம் பிடித்தார் பாலிவுட் நடிகர் அமீர் கான். மும்பையில் நடைபெற்ற நிகழ்வில் நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் என சுமார் 150 பேர் மட்டுமே பங்கேற்பு.